just die any minute. Going for a ride down the side. PCH, country limit. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. நாமத்துக்குமாரின் வரிகள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பயணங்களின் காதலன். ஏலகிரி ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த வரிசையில் ஏலகிரியும் ஒன்று. இந்த ஏலகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது விசிட் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். இந்த ஏலகிரியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1200 மீட்டர். மேலே போக போகவே கிளைமேட் சும்மா ஜில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு மேலே போக ஒரு 17 வளைவுகளை தாண்டி தான் போகணும். பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு செம்மையான வியூவையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். இந்த ஏலகிரியில் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சீரீஸாக சொல்ல போகிறேன். நம்ம ஏலகிரியில் இருக்க விசிட் பண்ண வேண்டிய ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஏலகிரி போட் ஹவுஸ், பேர்ட்ஸ் அட்வென்ச்சர் பார்க், முருகன் கோவில் இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்க ஒரு சூசைட் பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஏலகிரியில் இருக்க ஒரு கிராமத்தை தாண்டி போகணும். அதுதான் ஏலகிரியோட எண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு நம்ம நிலாவூர் அப்படிங்கிற இந்த கிராமத்தை தாண்டி போகணும். வாங்க அந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஒரு 20 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ இந்த இடத்துலையே நம்ம வண்டியை நிறுத்திட்டு ட்ரக் பண்ணி தான் அந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு போகணும். அதாவது மலை ஏறி போகணும். கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, யூஸ் ஆகும். வாங்க ட்ரக்கிங்கை ஆரம்பிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் மலை ஏறி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து சேரலாம். வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இங்கிருந்து தெரிகிற அந்த வியூவை பார்க்க தான் எல்லாரும் இந்த இடத்துக்கு வராங்க. என்னதான் இது இவ்வளோ அழகா இருந்தாலும் இது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். நம்மளோட சேஃப்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. நான் முதல்லயே சொன்னேன் இது வந்து ஒரு சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம தான் சேஃபாக இருக்கணும். எனக்கு பர்சனலாக ஏலகிரியில் ரொம்ப பிடிச்ச இடத்துல இதுவும் ஒன்று. இந்த இடமே ரொம்பவே அமைதியா இருக்கும். இந்த பிளேஸ் ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. வாழாயன் வாழ்வை வாழவே தாராமல் மேலே போகிறேன். தீராவுள்ள
மறக்கிறேன். ஏதுமில்லாமலே இயல்பாய் சுடற்போல் தெளிவாய் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். கண்ணாடியாய் பிறந்தேன், காண்கின்ற எல்லாமும் நானாகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அழகா. எது காணும் யாவுமே தீண்ட தோன்றும் அழகா. நானே நானாய் இருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன். போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறக்கிறேன். வாகாய் வாகாய் வாழ்கிறேன், வாகாய் வாகாய் ஆகிறேன். எல்லாம் பார்த்து முடிச்ச அப்புறம் அப்படியே நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போக போகிறோம். அந்த பிளேஸ் என்ன எங்கே இருக்கா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மேலும் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.